ஹெல்த் வந்து ரெக்கவரி பாயிண்ட்ல போயிட்டுருக்கு. அலோபதி மெடிசின் இல்லாம இயற்கை மருத்துவத்திலேயே ஹெல்த் வந்து சரியாயிடும். இவ்வளோ நாள் நான் ஒரு செட்டப் ஆஃப் பாக்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப கை, கால் வலியா இருந்தது. ரொம்ப வயிறு வலியா இருந்தது, அல்சர் இருந்தது அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரவங்க அதிகம். ஃபுட்டு ஒத்துக்காது. வெளி சைடு ஃபுட்டு வந்து இவ்வளோ நாள் ஒத்துக்காம ஒரு வருட காலங்கள் வெளிய போய் சாப்பிட்டு, சாப்பிட்டு பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. துரித உணவு சாப்பிட்டு நெறையா பிரச்சனை, அல்சர சந்திச்சவங்க அதிகம். இனி வரப்போகும் காலகட்டங்கள் கடகராசிக்கு மருந்து வந்து ஒத்துக்கும். ஓகே. ஒரு லாங் டர்ம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க வேணாம். அதாவது சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அதுலயுமே ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். சுகர் எனக்கு ஏறல. அப்படியே அதே லெவல் மெயின்டெயின் ஆகுது. அது மாரி ரிலாக்சேஷன். ஏன்னா அகத்தில் விழுகுது குருவின் பார்வை. அது பூஸ்டப் பண்ணி அகத்த நல்லா பிரகாசமாக்கி உடம்பு, மனசு பிரகாசமாக்கிரும். நல்லா இருப்பீங்க. தேஜஸா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. நல்லா ஓடி விளையாடி ஒரு ஒரு அடப்பட்டு இருந்தோம். இனி வந்து கொஞ்சம் வெளிய வருவோம். வெளிய வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிகமா ஊர் சுத்துறதுல இன்வெஸ்ட் பண்ணாம, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும். கோல்டு இப்ப குரு வந்து உச்சமாகி கடகத்துல ஜென்ம குருவா இருக்கும்போது, கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் இஸ் பெட்டர். இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது நல்ல ப்ராஃபிட்டபிளா உங்களுக்கு கிடைக்கும்.